கணபதியை கை தொழுக காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் நெறி நுடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதம் அப்பாமல் சார்பார் கமகே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாய் அந்தர்கள் துயரம் தீராயோத்தி மாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு பச்சாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் என தருகே சுந்தரி சௌந்தரி நிரந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதண்டங்கை சக்தி சிவன் ரூபமதை அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான சிவகங்கை பெருமாள்
புதுக்கோட்டி மாநகரத்திலே புகழாக வந்த என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பிகை பாலாம்பிகை மாரியம்மாள் காளியம்மாள் என கருள் புரிவார். சம்போ அறிவோம் நாமே சிவாய வேத விநாயகா சம்போ அறிவோம் நாமே சிவாய வேத விநாயகா உமதடி தன்னை பணிந்தவள் அருந்தருளே ஆதியும் அந்தமுமான சம்போ ஐந்து கேர கொல்திவாய் கோனே சாமி ஐந்து கேர மூன்றே கொல்திவாய் சொல்லிக்க சாமி ஆனக்கிளையோனே அரணனே வேலவயத்தோனே ஐந்து கேர மூன்றே கொல்திவாய் சொல்லிக்க சாமி அப்பளம் ஒரு பழம் முறுக்கனே அவள் பொறி கடலையோ முன்னாலே வந்த கணபதி சம்போ அருளோடு வந்த சோதி பொருளே ஹலோ ஹலோ அன்பார்ந்த பக்தோடி மெய்யன்பர்களே, எங்களது கோரக்க தபோவன அறக்கட்டளை தபோவனத்தின் சார்பாக கார்த்திகை பெருவிழாவை முன்னிட்டு இங்கே சிறப்பாக வருகை தந்து வில்பாட்டினை நிகழ்ச்சி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரிக்கு எங்களுடைய தபோவனத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அத்துணை மெய்யன்பர்களுக்கும் எனது பணிவு கலந்த வணக்கம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த கலை அப்படிங்கிறது தெய்வத்தால் இந்த மண்ணுக்கு வந்த கலை. தோல்கருவி, துளைக்கருவி, மரக்கருவி, இதுபோல ஓசை நயத்தால் இறைவனை இந்த மண்ணுக்கு கொண்டு வரக்கூடிய விஷயத்தை இங்கே செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பர் சுவாமிகளை தேவாரத்தில் சொல்லும்போது கூட ஓசை ஒலியலாம் ஆனாய் நீன்னு ஓசையும் ஒலியும் தான் இறைவனாக சொல்லியிருக்கிறாங்க. சப்தம் என்கிற நாதம் சேர்கிற பொழுதும் இந்த மண்ணுக்கு எந்த தெய்வத்தை நாம் வர்ஷிக்க வேண்டுமோ அந்த தெய்வத்தை தன்னுடைய இசையால், புலமையால், இசைத்தன்மையால், தமிழால் ஆராதித்து இந்த மண்ணுக்கு வழங்கி கொண்டிருக்கிற எங்கள் மண்ணின் அன்பு மகள் எங்கள் செல்வி மாதவி அவர்களுக்கு கலைவாணனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, என்னுடைய அன்பு சீடர்களில் ஒருவர் முதன்மையானவர், அவரும் மென்மேலும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் வழங்குகிற அகத்திய பெருமானுடைய அருளால் என்னுடைய அன்பு மகள் கல்வியாலும் ஞானத்தாலும் நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர் சென்று இன்னும் பல அரிய பரிசுகளை பெற வேண்டும் என்பதோடு மத்திய அரசு விருது சீக்கிரம் கிடைக்கணும்னு இந்த இடத்துல நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு அரசு கொடுத்தாச்சு, சிறந்த பெண்மணிக்கான விருது வாங்கியாச்சு, ஆனந்தோடன் விருது கொடுத்தாச்சு. அடுத்தால மத்திய அரசாங்கம் இந்த கலைக்கு ஊக்குவிக்கும் பொருட்டு
இந்த பிள்ளைக்கு அன்பு கூர்ந்து கிடைக்க வேண்டும் என்றும் பேரும் புகழும் கிடைச்சதோடு அல்லாமல் அந்த புகழ் நிலையான புகழாக இருக்கணும். புகழ் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த புகழ் நிலையாக என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சார்பாக, இந்த அமைப்பின் சார்பாக இந்த மலர் மாலையும் கைத்திரி அணையத்தை கவனித்துக் கொள்கின்றோம். என்னுடைய மரியாதை பின்னால. அடுத்தால இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிட்டோமா, அடுத்த மாதம் 2வது மாதம் 23ஆம் தேதி சமயஜோதி சித்தர்னு நம்ம தேனிக்கிட்ட இருக்கிறாங்க. அங்கேயும் இதே மாதிரி சித்தரை வந்து பாடணும். அதுக்கு உண்டான காப்பு தொகையை நான் பிறகு கொடுத்துருந்தேன். அடுத்த 2வது மாதம் 23ஆம் தேதி. ஹலோ. அப்பனே வேடுமன்ற நீலச்சன் சேகரண்டாலும் மறையோ சாமி விதி மலர் சுதி மலர் அறியவே வித்தையில் அன்னை நற்சபையில் அயங்கா விரும்பி நான் உனை தொழு அடிவேலவா. அப்பனே புதலமெல்லாம் பறந்து அவர் வந்து வழிரந்திய சாமி புகழவள் கலைமகள் அடியத அறியவே ஒரு மகள் பொன்னி கண்ணீரைந்த சீர சீரகனுவ நாயகா புகழ்ந்து நான் எப்போதும் பொழுதும் பாடுவேன். சாமி வள்ளியாதினை புனத்தில் வருகிறேன். சாமி வள்ளியா ஆமையா வள்ளியா ஓடையா வள்ளியாதினை புனத்தில் இதனை வருகிறேன். வரட்ட ஆவாய் தேதினை மாவை உண்ட வாடி ஆறுமுக திருச்செந்தூர் திருமலை சுவாமி மாறுபாடு சூரனை சாமி இஷ்டமுடன் ஹரி ராம உன் புகழில் இஷ்டமுடன் குராம உன் புகழில் தண்டனை தனை தாளம் போட நாங்கள் துண்டனை தனை தாளம் போட சாமி முந்தியே குரு நமக்கு முக்கண பரமேஸ்வரரா முந்தியே குரு நமக்கு முக்கண பரமேஸ்வரரா ஓங்கார நாதத்தின் நாதமாய் வந்துதித்த நம சிவாயம் என்னும் மூல பொருளை ஆமையா
ஐயோ கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியே என் கூறு கணபதியே என் கூறு அப்பனை கனவிலையும் நான் மறவே
யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கலிக்கனாச்சி அம்பிகையே கலைக்கருளே இந்த சிவகங்கை மாவட்டத்தில் பெருமாள் அல்லவட்டி சிறப்பாக கொலவிரு கோரக்க சித்தரை குழந்தைக்கு அருள் புரி பாலாம்பிகை அம்பிகை பாலகி
சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே, சபை நிறைந்த என் தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிப இளம் சிங்கங்களே, சிங்கிகளே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே. அதாவது என்ன இந்த சிவகங்கை மாநகரத்திலே இந்த நகரத்துல, பெருமாள்பட்டு என்று சொல்லக்கூடிய இந்நகரத்தில் இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய வரக்கூடிய அருள்மிகு ஆமா கோரக்க சித்தர் பீடத்துடைய திருவாலயம் இந்த ஆலயம், இந்த பெரிய ஆலயம். அப்பேற்பட்ட இந்த சித்தர் பீடத்தில் இந்த பீடத்துல கார்த்திகை மாத பெருவிழாவை முன்னிட்டு முன்னிட்டு 2வது வருடமாகவே நாமளை அன்போடு இந்த ஆலயத்திற்கு வரவழைத்து உள்ளார்கள். வரவழைத்துள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் ஆமா அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது என்ன எந்த ஒரு இடத்திலே நாமல் வில்லிசை ஆரம்பித்தாலும் முதல்ல ஆரம்பிச்சாலும் எப்போதுமே முதலாவது சாஸ்தாவுடைய பிறவியைத்தான் பாட வேண்டும். அவருக்கு மட்டும் ஏன் முதல்ல படிக்கும்? சாஸ்தாவுடைய பிறவின்னா அதுதான் ஐயனாருடைய கதை. சாஸ்தாங்க கதை, ஐயனார் கதை. அதாவது ஹரி ராமரே ஆமா கையிலே வில் வளைத்து வில் பாடினாரா? பாடினார்கள். யாருக்கு யாருக்கு பாடினாரு? சுடலை என்ற ஆமா மாயாண்டிக்கு பாடினாரா? அடங்காத தேவதை சுடலைக்கு முதல்ல படிச்சாங்க. அங்க பாடும் போதுமே வில் வளைக்கு முதல்ல படிக்கும் போது அந்த ஹரிராமரே வந்து ஐயனார் கதையை தான் தொடங்கினாரா? முதல்ல ஐயனார் கதையை தான் தொடங்கினாராம். அதனாலதான் சரி இன்று வில்லு ஆமா வில்லிசை நடத்தி வரக்கூடியவர்கள் ஆமா எல்லோருமே சாஸ்தா கதையை சுருக்கமாக சொல்லி அதை விரிவா பாடலாம். முறையா படிக்கணும்னு ஒரு 2 நாள் ஆகும். ஆமா அதனால 4 வார்த்தையில் சாஸ்தாவை பிறவி செய்து சுருக்கா முடிச்சு அதாவது என்னய்யா? 21 தேவதைக்கும் 61 பந்திக்கும் ஐயா தான் எஜமான். அதனால அப்பேற்பட்ட ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே ஆலயத்திற்கு வரும் என்று சொல்லுவார்கள். அப்படி இல்லை என்றால் அதனால அப்படி இல்லைன்னு வையே சாமி ரோட்டை விட்டு கீழே இறங்க மாட்டாரு. ரோட்லயே வந்துட்டு ரோட்லயே போயிருவாரு. ஆமா நம்மள நினைக்கிறேன்னு சொல்லி. ஆமா அதேதான். அதனால சாமியை கும்பிட்டத்தானே வருவாரு. அவன் கும்பிடணும்ல. அதனால 4 வார்த்தையிலே சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய அம்மனுடைய திருப்புகளை நாங்கள் பாட இருக்கிறோம். அம்மன் என்று சொன்னா அம்மன் வந்து நிறைய அம்மன் இருக்கு. காளியம்மன், மாரியம்மன், முத்தாரம்மன், காந்தாரி அம்மன், துர்க்கை அம்மன், அத்தா மேல வரக்கூடிய அடங்கா பிடாரி அம்மன் அடிக்கடி வருவா. அடங்கா பிடாரி இன்னைக்கு என்னமோ வரமாட்டோம். அவன் இன்னைக்கு வரல என்னன்னு தெரியல. போட்டு தள்ளுறதுக்கு அப்படி இருப்பதனாலே அம்மனுடைய திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். அதாவது போன வருஷம் வரும்போது கோரக்க சித்தர் ஐயாவுடைய புகழை நம்ம பாடினோம். இந்த வருஷத்துல மாற்று கதையாக அம்மனுடைய கதைகள் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. கேட்டவர்களும் இருக்கலாம், தெரியாதவர்களும் இருக்கலாம் இல்லையா? அதோடு மட்டுமல்லாம இந்த வில்லிசையிலே கேட்டிருப்பது ரொம்ப நீங்க கேட்டிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஏரியாவா இருந்தா அடிக்குறுக்க வில்லுப்பாட்டு தான் எப்பவும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் கோயில்ல. ஆமா ஆனா இங்க இப்ப புதுசா எப்பவாவது ஒரு நேரம் தானே வைக்காங்க. ஆகையினாலே காளியம்மா இருக்கா, மாரியம்மா இருக்கா, அம்மா இருக்கா, வடக்குத்தி அம்மா இருக்கா, அட்டகாளி 8 பேர் இருக்காங்க. ஆமா எங்க அம்மாவும் இருக்கா. ஆமா இந்த சிவகங்கை மாவட்டத்துல எந்த அம்மா இருக்கான்னு தெரியல. எங்க அம்மான்னு சொன்னா மாரியம்மா. மாரியம்மா சிவகங்கையிலயும் காளியம்மா இருக்கா. காளியம்மா இருக்கா. எல்லா தெய்வங்களும் இருக்கும். நம்ம படித்தோம் இல்லையா? ஆமா இருக்காரா? பாடுவோம். அப்படி இருப்பதனாலே நாங்கள் பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும், சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் ஊருக்கு போறோம். ஒரு ஊர்ல
நல்ல தண்ணி இருக்கும், நல்ல தண்ணி. ஒரு ஊர்ல உப்பு தண்ணி, உப்பு தண்ணி. ஒரு ஊர்ல ஒவ்வொரு தண்ணி, ஒரு ஊர்ல சப்பு தண்ணி, ஒரு ஊர்ல சவர் தண்ணி, சவர் தண்ணி. இப்படி சவர் தண்ணி இல்லாம குடிக்கிய என்ன செய்ய குடிச்சானே ஆகணும். அதாவது காட்டுக்குள்ள நம்ம அலையுதோம், ஆமா, அப்படி ரோட்டோரமா நடந்து வரோம், தண்ணி தவிச்சா தண்ணியை ஒதுக்கிட்டு 2 கையை அள்ளி குடிச்சா தான் கழிச்சாலும் தண்ணியை கழிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அதான் பாயிண்ட். அதனால எந்த தண்ணியுமே கழிக்க கூடாது. ஆமா, ஆனா அப்படி இருக்கும், பல ஊர்ல பல தண்ணி இருக்கும். சரி, ஆனா இந்த ஊர்ல நான் வந்த உடனே என்ன 2 கிளாஸ் மாட்டிட்டேன். என்ன கடை பக்கத்துல இருக்கு, அந்த தண்ணில தாயி பாட்டில் தண்ணி, அப்படி விவரமா 1 லிட்டர் பாட்டில் 2 பாட்டில் குடிச்சாச்சு. சரி, இங்க இந்த தண்ணியை குடிச்ச உடனே நம்ம தொண்டை அடைச்சிருந்தாலும் சரிதானே, தானு திறந்துரும். அதேதான் அதேதான். அப்படி இருப்பதனாலே சரி, பாடும் பாட்டில் பழுது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் எங்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சித்தறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி இந்த கைட்டு சப்பு சப்புன்னு அடிப்பீங்களோ, அது மாதிரி என்ன விட்டுட்டு இந்த 5 பேரையும் சரி நீங்க அடிங்க. அவன் தப்பு பண்ணாதான் அடிக்க போறாங்க. ஆமா, நம்ம தான் இந்த தப்பு தவறு பண்ணக்கூடியவர்கள் யாவராக இருந்தாலும் தண்டனை உண்டு அல்லவா? சரி, 6 பிழை 100 குச்சங்கள் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா ஒழுங்கான முறையில கரெக்டா வந்துட்டு சரி கரெக்டா போனாதான் பெத்தவளுக்கு பிள்ளையா, பொண்டாட்டிக்கு புருஷனா, பிள்ளைக்கு அப்பனா போய் சேர முடியும். அதனால ஒழுக்கம் முக்கியம் நமக்கு. ஆமா, கண்டிப்பா. பாதி மதி மான் மழுவும் ஆமையா கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆடி சிவன் மோகமதி கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற உத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது பௌரண பஞ்சமி கடனே இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் சாமி ஐயனார் ஹரிகரசுதன் ஐயனார் சபரிமலை ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் ஆரியங்கம் ஐயனார் குலத்தப்புல ஐயனார் சொரிமுத்து ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாக
கொலவு போட. ஏன் இங்க கொலவு போட? எங்க தாத்தா கூட சொன்னாரு. நான் தான் சொன்னேன், நீ எல்லாம் ஆள் கூப்பிட்டு வர வேண்டாம். சரி. சிவகங்கையில சித்தர் பீடத்துல வேணுமுங்க ஆள் இருக்கும் கொலவை போட. நீ பேசாம இருந்தேன். கடைசியில இப்ப வீட்லயே ஆளை விட்டுட்டு வந்தாச்சு. அதேதான் இப்ப இங்க நீங்க போடு. நம்ம கதையில தான் படிக்கணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சரி. ஆனா சொன்னா உடனே கொலை போடுவாங்க. சரி இப்ப போடுவாங்களான்னு பாப்போம். மாவட்ட பெண்களுக்கு சொல்லியாச்சுன்னு கொலை போடுறதுக்கு பரவாயில்லை. அடே அப்பா. சரி இப்ப சத்தம் வருதானே கொலை போடுங்க பாப்போம். நாய போடுங்கம்மா ஒரு குலவை, நீங்க பொன்னான மணி குலவை, முக்கா முக்கா மூணு நேரம் குலவை போடுங்கம்மா, இன்னும் ஒரு குலவை, இருகரையும் பெருகி வர இன்னும் ஒரு குலவை, நாய இட்ட வாயு புச்சரிய அரிக்கும் சிவனுக்கும் அரிகிற உத்திரனாகவே வந்து பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் மெய்யனாக சபரிமலை சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். சாமி ஆடி வெள்ளி கைலாசத்தில் ஆடி வெள்ளி கைலாசத்தில் ஆடி பெண்ணால் முடி உலங்க யாரெல்லாம் கொலுவிருந்தார் அரணாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்தார் இந்திரலோகம் தன்னடியில இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலுவிருந்தார் சத்தியலோகம் தன்னடியில சதிர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்தார் வைகுண்ட லோகத்திலே பச்சை மாலு லட்சுமியும் அங்கே லட்சுமி பவசுடனை கொலுவிருந்தார் பவசுடனை கொலுவிருந்தார் முற்பத்து முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அகத்திய நம்முலத்திய அழகு கலை கோட்டு மாமுனி அமர தேவர் முனிவரும் அஷ்டனுக்கு பாலர்கள் தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் தெய்வ கையில கொலுவிருந்தார். அப்பேர்வட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு இறைவனோடு என்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள். ஆகாயத்தில் சூரியனும் ஆகாயத்தில் சூரியனும் அன்புகுளி சந்திரனும் ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி கொலுவிருந்தாள். ஆகாயவாணியோடு
அம்மானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து சிறிய உயிர் சித்தரும்பையும் பெரிய உயிர் மத யானையவும் படைத்தார். சிறிய உயிர் சித்தரும்பு பெரிய உயிர் மத யானையை படைத்து ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணினார். அகில உலகம் 56 தேசத்தையும் உண்டு பண்ணார். அப்போ படைத்த அப்படியா? அப்போ இதிலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை ஆண்டவன் படைத்தார். இந்த பூமியில 84 லட்சம் ஜீவஜந்துகள் நடக்கு. இந்த உலகத்திலே நாமளுடைய கண்ணுக்கு தெரியாமல் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏகப்பட்டது உயிரினம் இருக்கு. நாம நடக்கும் ஒரு தடத்தில் கூட ஒரு உயிர் இருக்கு. ஆமா அம்மா நம்ம தெரியாம அதை மிதிச்சு கொண்டுட்டு போயிருந்தோம். பிறகு ஆமா ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு. அப்ப இந்த ஆண்டவன் இப்படி உயிரினங்களை எல்லாம் படைத்த உலகத்தில் இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகையை படைத்தார். பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. 30 நாளிகைனா எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். 30 நாளிகைக்கு 12 மணி நேரம். நீ நல்லா படிச்சவர்ல, அதான் கேட்ட உடனே கரெக்டா சொல்லிட்டாரு. 30 நாளிகை என்று சொன்னா அதுதான் 12 மணி நேரம். சரி. 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம் என்பார்கள். 24 hours. 24 hours. போடுற வேண்டியதான வீட்டுல தண்ணி இல்லன்னா இப்படி 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள் ஒரு பொழுது. அதிலே பகலெல்லாம் ஆண்டவன் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாமே நாமல் உழைத்ததனாலே ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரை உறக்கத்தை கொடுத்தார். நமக்கு ராத்திரியும் தெரிய மாட்டுக்கு, பகலும் தெரிய மாட்டுக்கு. ஒரே தொழில். நமக்கு ராத்திரிக்கும் வேலைதான், பகலுக்கும் வேலைதான். நம்மலாம் தூங்கி ஏகப்பட்ட நாளாகி போச்சு. எப்பதான் தூங்கவோ தெரியல. அதை பத்தி என்ன இருக்கு? கிடைக்கணும் தூங்கிட வேண்டியதான். கிடைக்கல அப்ப பிறகு சும்மாவா கிடைக்கும்? அதனால தூங்குக்கு நேரம் கிடைக்கும்போது தூங்கிட. நம்ம எவ்வளவு பாடுபட்டு நம்ம எவ்வளவு பாடுபட்டு நம்ம உழைக்கிறோமோ ஆண்டவன் நமக்கு அதுக்கு தகுந்த ஊதியத்தை கொடுப்பார். அதனால நம்ம சங்கடமே படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. உழைக்கிறதுக்கு ஆண்டவன் கடைசி வரைக்கும் எனக்கு உழைக்கிறதுக்கு ஆண்டவன் கெதியை கூட ஆண்டவா அப்படின்னு கேட்கணும். உடம்புல தைரியத்தை கூட ஆண்டவா, எனக்கு வயசு தோட்டம் மாறாம இளமையா இருக்கணும் ஆண்டவா அப்படின்னு கும்பிடணும். பால் தாயா பொங்கும், பச்சை தண்ணி பொங்குமா? கொதிக்கத்தான் செய்யும். நம்ம உனக்கு இந்த வயசுக்கு மேல நீ இளமையா இருக்கணும்னா எங்கிட்ட இருக்க? எனக்கு என்ன வயசு ஆகி போச்சு, 27 வயசு ஆகுது. வார கார்த்திகை வந்தா 28 பிறக்கும். அப்ப இந்த கார்த்திகையில 27 பிறந்துட்டோம். இந்த கார்த்திகையில 27 பிறந்திருக்கு. பரவாயில்ல. ஆமா இது மண்டியில முடியலன்னா அது இளம் வழுக்க. அது சொன்ன மாதிரி புத்த அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் இரவென்றும் பகல் என்றும் படைத்து உழைப்பையும் கொடுத்து ஊதியத்தையும் கொடுத்து ஓய்வையும் ஆண்டவன் அமலுக்கெல்லாம் கொடுத்து வருகிறார். அதிலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கு மட்டும்தான் 3 ஆசைகளை கொடுத்தாராம். மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. இம்மூன்று ஆசையும் யாருக்கு இருக்கிறதோ அவர் மனிதன். ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.